டெக் ரீல்ஸ் ஆசர்களுக்கு வணக்கம். நாம இந்த வாரம் என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் லினோவோட டெக் வேர்ல்ட் ஈவெண்ட் பத்தி பார்க்கலாங்க. லினோவோ வருஷம் அவங்களோட டெக் வேர்ல்ட் ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்டை தான் அவங்க கடந்த வாரம் ஜூன் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி நடத்தியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் அவங்க நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இப்போ பேசப்பட்டு இருக்கிற ரேப் அரவுண்ட் டெக்னாலஜிங்க. அதாவது லினோவோட ஃபோல்டபுள் டிஸ்பிளே. நீங்கள் உங்களோட ஃபோனை ஒரு வாட்ச் மாதிரி உங்கள் கையை சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறையவே ஒரு இன்னோவேஷனான ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேப் அரவுண்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபோல்டபுள் டிஸ்பிளே எவ்வளோ சீக்கிரம் வரும்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லலை அதை பற்றி. பட் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, Moto Z அண்ட் Moto Z4 ஃபோனை வந்து லெனோவோ டெக் வேர்ல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபோன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் பற்றியும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, Moto Z அண்ட் Moto Z4ஸில் நீங்கள் மோட்டோ மாட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மோட்டோ மாட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபோனோட பேக் சைடில் ஒரு மாட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு வேறு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, JBL ஸ்பீக்கரை நீங்கள் வந்து ஒரு மாடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு பேட்டரி, எக்ஸ்டர்னல் பேட்டரியவே நீங்கள் வந்து ஒரு ஃபோனோட ஒரு பேக் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு மினி ப்ரொஜெக்டரை நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு மோட்டோவோட ஒரு பேக் பேனல், அதை நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த Moto Z அண்ட் Moto Z4ஸுக்கு நிறையவே மோட்டோ மாட்ஸ் கூடிய விரைவில் வரதா இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெனோவோ டெக் வேர்ல்டுலேயே அவங்க வந்து Fab 2 Pro அப்படின்ற ஒரு ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏன் இந்த ஃபோனை பற்றி சொல்கிறேன்னா, Fab 2 Proன்றது தாங்க ப்ராஜெக்ட் டேங்கோ வந்து கூகுள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வெறும் டேங்கோன்னு நேம் வச்சுருக்காங்க. இந்த டேங்கோ வந்து லைஃப் கொடுத்துருக்கிறதே இந்த Fab 2 Pro தாங்க. ஃபர்ஸ்ட் டேங்கோ இருக்கிற முதல் ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா, லினோவோட Fab 2 Pro ஃபோன். டேங்கோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பாருங்களேன். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா, வாரம் எங்களுக்கே போர் அடிச்சுட்டீங்க வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கோட அப்டேட்டை சொல்லி. இது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தாங்க. இருந்தாலும் நாங்கள் வாரம் இதுக்கு ஒரு வீடியோவில் எங்களுக்கு ஒரு போர்ஷன் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இந்த வாரம் வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாங்காக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப எந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, இல்லை அவங்க உங்களோட எந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நான்சென்ஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குங்கள, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மெசேஜுக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ரிப்ளை ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ரிப்ளை ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மெசேஜுக்கு தான் நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் ரிசீவருக்கு தெளிவாகவே புரியுங்க. ஃபேஸ்புக்கில் என்ன அப்டேட் வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட 360 டிகிரி ஃபோட்டோஸ், நீங்கள் 360 டிகிரியில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் இனிமேட் அப்லோட் பண்ணலாங்க. லாஸ்ட் செப்டம்பர்லேயே அவங்க ஃபேஸ்புக் 360 வீடியோ, அதாவது 360 டிகிரியில் எடுக்கிற வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் வந்து இப்போ ஜூன் மாதம் தாங்க, இந்த ஜூன் மந்தில் தாங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டிவைசஸில் உங்கள் ஃபோன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஆப் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் 360 டிகிரி ஃபோட்டோவை எடுங்க ஃபஸ்ட்டு.
அப்படி எடுக்கிற 360 டிகிரி ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே 360 டிகிரி ஃபோட்டோவாக மாறிடுங்க. அடுத்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராஜெக்ட் மெக்னிட்டோ. அதுக்குள்ளே இவனுக்கு வேற சாரிங்க, அது ப்ராஜெக்ட் மெக்னிட்டோட ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனதுனால இவனுக்கு பாட்டை போட்டுறானுங்க. அது ப்ராஜெக்ட் மேக்னிட்டா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுளோட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூசிக் கேளுங்களேன். இந்த மியூசிக் கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாக கிரியேட் பண்ணி மியூசிக்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் காரணம். இதே போன வருஷம் கூகுளோட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அது எப்படி பெயிண்ட் பண்ணோம், அதோட ட்ரீம்ஸ் எப்படி இருக்குன்றதை போன வருஷம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி மூலமாக கூகுள் ப்ராஜெக்ட் மெக்னிட்டா மூலமாக ஒரு ஆர்ட் இன்டெலிஜென்ஸை ஒரு மிஷினுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் டெக்னாலஜி வேலையில் நடந்துட்டு இருக்கிறப்ப வர வாரத்தில், அதாவது ஜூன் 16ஆம் தேதி ப்ளூடூத் 5 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஏற்கனவே சில ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளூடூத் 5ஓட ஸ்பெசிஃபிகேஷன் வெளியே வந்தாலும் அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஜூன் 16 வரதா இருக்குங்க. இது வரைக்கும் ப்ளூடூத் 5ஓட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகிறதாகவும் அதோட ரேஞ்ச் டபுள் ஆக போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஜூன் 16 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ளூடூத் 5ஓட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எங்களோட வீடியோஸ் அப்டேட்டாக அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. இதே போன்று வேறு ஒரு வீடியோவில் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.